இந்த குக்கன் ஆஃப் இடத்துல நாங்கள் இப்போ வந்திருக்கிறது இந்த விண்ட்மில்க்கு தான். இந்த விண்ட்மில் பார்க்கவே நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்துலேருந்து பார்க்க அவ்வளோ பெருசாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி இப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்கலான கொஷின்ஸ் தான் எனக்குள்ளே வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பார்க்கும்போது டெக்னிக்கல் கொஷின்ஸ் இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு தோணியிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மாதிரி சுற்றுனது. நாங்கள் நினச்சோம் மேலே போகலாம், பட் அந்த இடத்துக்கு வர போகலாம் நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்ப மேலே போக முடியல. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போனோன்னுமே நிறைய கூட்டம். ஸோ இங்கே எப்போவுமே ஒரு வரிசை தான். அந்த வரிசைக்கு மீறி யாருமே போக மாட்டாங்க. போகிறதுக்கு ஒரு வரிசை, வர்றதுக்கு ஒரு வரிசை. அந்த இடம் மேலே கூம்பா இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே டெக்னிக்கலாக இந்த மாதிரி நிறைய ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக படியெல்லாம் ஏறி நாங்கள் மேலே வந்தாச்சு. மேலே இருந்து பார்க்கவே இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் இந்த இடம் இதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரைவேட் லேண்டு அந்த மாதிரி போல். ஸோ அதையுமே இங்கேருந்து நிறையா அங்கேயும் துலிப் ஃப்ளார்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருப்பேன். இந்த குக்கன் ஆஃப் இதில் நாங்கள் பார்ட் 1 காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி போட்டில் நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போனாங்கன்னு. ஸோ அது வேறு இது வேறு. பட் ஸ்டில் அதே மாதிரி இங்கேயும் இந்த போட்டில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. அப்படியே இதோட பரப்பளவு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி போட் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை அவங்க ஒரு இடமா போய் சுற்றி காமிப்பாங்க. இதை மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க நிறைய பேர் விரும்புவாங்க போல். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணி போகிறத விட இந்த மாதிரி போட்டில் போய் பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு நம்மளாம் என்ன நினைப்போன்னா அது வேஸ்ட்டு, அதுக்கு நம்மளே நடந்து போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சோம். ஏன்னா அதுக்கு தனியாக காசு, நம்ம உள்ளேயும் வரத்துக்கு தனியாக காசு, இதுக்கும் காசு அப்படிங்கும் போது அதுக்கு நம்மளே தனியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அப்புறம் நாங்கள் அப்படியே பக்கத்தில் போனோம். போயிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ இதாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய விண்மீல் இருக்குது. இது இந்த குக்கன் ஆஃபில் வச்சுருக்க ஒரு விண்மீல். ஸோ இந்த குக்கன் ஆஃபில் எதெல்லாம் ஃபேமஸோ எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இந்த விண்மீலும் வச்சுருக்காங்க. பட் இங்கே நிறையா விண்மீல் இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய சிட்டி நிறைய ஏரியாவில் இருக்குது. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஒன்று பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதை எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா டெக்னிக்கல் கொஷின்ஸ் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதுவும் ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம், ரசிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். டாட்டா பாய்.